இன்னைக்கு உங்க குழந்தை சின்ன குழந்தையா இருக்கலாம். ஸ்கூல், விளையாட்டு, ஹோம்ஒர்க் இதுதான் இப்போ நம்ம கவலை. ஆனா இன்னும் 18 ஆண்டுகள் கழிச்சு அவங்க காலேஜ் போகும்போது படிப்புக்கு எவ்வளவு பணம் தேவைப்படும்? இன்னைக்கு லட்சங்கள்ல இருக்கிற காலேஜ் ஃபீஸ் அப்போ இன்னும் அதிகமா இருக்கலாம். அத அந்த நேரத்துல பார்த்துக்கலாம்னு விட்டுட்டா கடைசி நேரத்துல பெரிய தொகை தேவைப்படலாம். ஆனா இன்னைக்கே கொஞ்சம் கொஞ்சமா தொடங்கினா அந்த பெரிய செலவுக்கு இப்பவே தயாராக முடியும். அதை எப்படி செய்யலாம்னு இன்னைக்கு எளிமையா பார்க்கலாம். இதுவரைக்கும் சேமிப்பு, பாதுகாப்பு, கடன், முதலீடு இப்படி நம்ம பண வாழ்க்கைக்கு தேவையான பல முதன்மையான விடயங்களை பார்த்தோம். கடந்த வீடியோல திருமண செலவுக்கு முன்னாடியே எப்படி திட்டமிட்டு சேமிக்கணும்னு பார்த்தோம். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில இன்னொரு மிகப்பெரிய இலக்கு இருக்கு, குழந்தைகளோட படிப்பு. அதுக்கான பெரிய செலவை கடைசி நேரத்துல சமாளிக்காம இன்னைக்கே எப்படி தொடங்கலாம்னு பார்க்கலாம். வணக்கம், இது பணமும் பாதையும். பணத்தை பத்தி பெரிய பெரிய சொற்கள் இல்லாம நம்ம அன்றாட வாழ்க்கையோட தொடர்பு படுத்தி பேசுற ஒரு பயணம். வாங்க தொடர்ந்து பேசுவோம். நம்ம கலையரசிக்கு 2 பிள்ளைங்க. இப்போ அவங்க இன்னும் சின்ன பிள்ளைங்க தான். ஸ்கூல் ஃபீஸ், அன்றாட செலவுகள் இதெல்லாம் எப்படியோ சமாளிச்சுட்டு இருக்காங்க. ஆனா ஒரு விடயம் மட்டும் அவங்களுக்கு கவலையா இருக்கு. இன்னும் 18 ஆண்டுகள் கழிச்சு குழந்தைகள் காலேஜ் போகும்போது படிப்பு செலவு எவ்வளவு ஆகும்? இன்னைக்கு சில லட்சம் இருக்கிற காலேஜ் ஃபீஸ் அப்போ எவ்வளவு ஆகும்னு தெரியல. அதோட காலேஜ் ஃபீஸ் மட்டும் இல்ல, ஹாஸ்டல், மற்ற படிப்பு செலவுகளும் இருக்கலாம். இதை நினைச்சாலே இதை எப்படி சமாளிக்க போறோம்னு கவலை வரும். இதே கேள்வி நிறைய பெற்றோருக்கும் இருக்கும். இப்போ ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போம். 18 ஆண்டுகள் கழிச்சு என்ஜினியரிங் அல்லது மெடிக்கல் படிப்புக்கு 25 லட்சத்துக்கும் மேலாகவே தேவைப்படலாம். இது ஒரு எடுத்துக்காட்டுக்கு மட்டும்தான். உண்மையான செலவு, படிப்பு, காலேஜ், இடம், இன்னும் பல விடயங்களை பொறுத்து மாறுபடும். ஆனா இதுல நாம கவனிக்க வேண்டியது, இன்னைக்கு இருக்கிற செலவும் 18 ஆண்டுகள் கழிச்சு இருக்க போற செலவும் ஒன்னா இருக்காது. பண வீக்கம் காரணமா காலம் போக போக படிப்பு செலவும் அதிகரிக்கலாம். அதனால அந்த செலவை கடைசி நேரத்துல சமாளிக்கிறதுக்கு பதிலா இப்பவே தயாராகணும். அப்போ ஏன் இன்னைக்கே தொடங்கணும்? ஒரு காரணம், காலம். நாம இன்னும் கொஞ்ச நாள் காத்திருக்கலாம், அடுத்த ஆண்டு தொடங்கலாம்னு தள்ளி போட்டுக்கிட்டே போனா 2 விடயம் நடக்கும். ஒன்று, படிப்பு செலவு அதிகமாகும். இன்னொன்று, நம்ம கிட்ட இருக்கிற தயாராகும் காலம் குறையும். அதனால இன்னைக்கே தொடங்கினா சின்ன தொகையிலேயே கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஃபண்ட் உருவாக்க முடியும். தாமதம் ஆக ஆக அதே இலக்குக்கு பெரிய தொகை தேவைப்படலாம். அதனால இந்த இலக்குல காலம் ரொம்ப முதன்மையானது. அப்போ இதை எப்படி செய்யலாம்? குழந்தை பிறந்த நாள்ல இருந்தே ஒரு சின்ன எஸ்ஐபி தொடங்கலாம். அதுக்கப்புறம் மாதம் மாதம் தொடர்ந்து சேமிக்கலாம். காலம் போக போக அந்த பணம் வளர வாய்ப்பு இருக்கு. காம்பவுண்டிங்க்கும் உதவலாம். இப்படி 18 ஆண்டுகள் காலத்துல சின்ன சின்ன தொகைகள் சேர்ந்து ஒரு பெரிய எஜுகேஷன் ஃபண்டா மாறலாம். அப்போ குழந்தை காலேஜ் போகிற நேரத்துல இவ்வளவு பெரிய தொகையை எப்படி சமாளிக்கிறதுன்னு திடீர்னு சிந்திக்க வேண்டிய அவசியம் குறையும். முன்னாடியே தயாரா இருக்கலாம். இப்போ 2 வழி இருக்கு. ஒன்னு, குழந்தை படிக்கிற நேரத்துல தேவையான பணத்துக்கு கடன் வாங்குறது. இன்னொன்னு, அதுக்கு முன்னாடியே ஒரு எஜுகேஷன் ஃபண்ட் தயார் பண்ணி வைக்கிறது. படிப்பு நேரத்துல திடீர்னு கடன் வாங்க வேண்டிய நிலை வந்தா அதோட வட்டி சுமையும் வரலாம். ஆனா முன்னாடியே சேமிச்சு ஒரு ஃபண்ட் தயார் பண்ணி வச்சிருந்தா அந்த செலவை சமாளிக்கிறது எளிதாகும். கடன் தேவைப்படாத நிலையை உருவாக்க முன்னாடியே சேமிக்கிறது உதவக்கூடிய ஒரு வழி. அதனால படிப்பு செலவு வரும் நாளுக்காக காத்திருக்காம இப்பவே தொடங்கலாம். இங்கதான் தொடக்க நேரத்தோட வேறுபாடு தெரியுது. இன்னைக்கே தொடங்குறீங்கன்னா ஒரு சின்ன மாதாந்திர தொகை போதுமானதா இருக்கலாம். ஆனா அதே இலக்க தாமதமா தொடங்கினா மாதம் போட வேண்டிய தொகை பெருசாகலாம். ஏன்னா இன்னைக்கே தொடங்குறவருக்கு நீண்ட காலம் இருக்கு, தாமதமா தொடங்குறவருக்கு அந்த காலம் குறைஞ்சிடும். அதனால இப்போ சின்ன தொகைதானே, அதனால அப்புறம் பார்த்துக்கலாம்னு நினைக்காதீங்க. சின்ன தொகையா இருந்தாலும் தொடர்ந்து சேமிக்கிற காலம் ரொம்ப மதிப்பானது. இதை ஒரு எடுத்துக்காட்டோட பார்ப்போம். 18 ஆண்டுகள்ல 25 லட்சம் இலக்குன்னு வச்சுக்கலாம். குழந்தை பிறந்த உடனே தொடங்கினா மாதம் சுமார் 2000 ரூபாய், 5 வயசுல தொடங்கினா சுமார் 3500 ரூபாய், 10 வயசுல தொடங்கினா சுமார் 6000 ரூபாய், 15 வயசுல தொடங்கினா சுமார் 15000 ரூபாய். இந்த எண்ணிக்கைகள் ஒரு எடுத்துக்காட்டுக்கு மட்டும்தான். உண்மையான தொகை முதலீட்டின் வளர்ச்சி, காலம், இலக்கு இவற்றை பொறுத்து மாறலாம். ஆனா இந்த எடுத்துக்காட்டு ஒரு விடயத்தை தெளிவா காட்டுது. தொடங்குற நேரம் முதன்மையானது. சீக்கிரமா தொடங்கினா சின்ன தொகையில தொடர முடியும். தாமதமா தொடங்கினா அதே இலக்குக்கு பெரிய தொகை தேவைப்படலாம். இதுதான் காம்பவுண்டிங்கோட ஆற்றல். அப்போ இப்ப என்ன செய்யணும்?
3 விடயம் செட் பண்ணுங்க. முதல்ல ஒரு தனி எஜுகேஷன் ஃபண்ட் அக்கௌண்ட் திறங்க. அடுத்தது ஒவ்வொரு மாதமும் தானா பணம் போகிற மாதிரி ஆட்டோ எஸ்ஐபி வைங்க. அப்புறம் உங்க இலக்குக்கு ஏத்த ஒரு கோல் பேஸ்ட் மியூச்சுவல் ஃபண்டை தேர்ந்தெடுக்கலாம். இதுல முதல்ல இலக்கு தெளிவா இருக்கணும். எவ்வளவு தேவை, எப்போ தேவை, இந்த ரெண்டும் தெரிஞ்ச பிறகுதான் அதுக்கு ஏத்த திட்டத்தை தேர்ந்தெடுக்கணும். முதன்மையா சேமிப்பு தானா நடக்கிற மாதிரி அமைச்சிட்டா ஒவ்வொரு மாதமும் நினைச்சு செய்ய வேண்டிய சுமையும் குறையும். இந்த வீடியோ முடிஞ்ச உடனே 3 படி பண்ணுங்க. முதல்ல உங்க குழந்தை படிப்புக்கு எவ்வளவு தொகை தேவைப்படும்னு கணக்கு போடுங்க. அடுத்தது இன்னைக்கே ஒரு சின்ன எஸ்ஐபி தொடங்குங்க. தொகை சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல, தொடக்கம் இருக்கணும். கடைசியா ஒவ்வொரு ஆண்டும் ரிவ்யூ பண்ணுங்க. உங்க இலக்கு மாறி இருக்கா, தேவைப்படும் தொகை மாறி இருக்கா, இப்போ போடுற தொகை போதுமா, தேவைனா சேமிப்பு தொகையை கூட்டுங்க. இந்த வீடியோ பொது விழிப்புணர்வுக்காக மட்டும்தான், இது பொருளாதார ஆலோசனை இல்லை. இப்போ ஒரு கணம் சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு நாம போடுற 2000 ரூபாய் நம்ம கண்ணுக்கு சின்ன தொகையா தெரியலாம். ஆனா அதே பணம் பல ஆண்டுகள் தொடர்ந்து சேமிக்கப்பட்டா நாளைக்கு நம்ம குழந்தையோட படிப்புக்கு பெரிய உதவியா மாறலாம். அந்த நேரத்துல படிப்பு செலவுக்கு பணம் எங்கிருந்து வரும்னு பயப்படாம முன்னாடியே தயாரா இருக்கலாம். கடன் இல்லாம நிம்மதியா குழந்தைகளோட படிப்பை சமாளிக்கிற நிலையை உருவாக்கலாம். அதனால இன்னைக்கு சின்னதா தெரிஞ்சாலும் தொடர்ந்து சேமிக்கிறது நாளைக்கு ரொம்ப பெரிய உதவியா இருக்கலாம். இன்னைக்கு குழந்தை படிப்புக்கான சேமிப்புல 3 விடயம் முதன்மைன்னு பார்த்தோம். முதல்ல காம்பவுண்டிங், நீண்ட காலம் கிடைக்கிறதால சின்ன தொகையும் காலத்தோட வளர வாய்ப்பு இருக்கு. அடுத்தது ஆட்டோ எஸ்ஐபி, சேமிப்பை தொடர்ந்து நடத்த இது உதவும். கடைசியா தாமதம் வேணாம், சீக்கிரமா தொடங்கினா அதே இலக்கை அடைய வேண்டிய மாதாந்திர சுமை குறைவா இருக்கலாம். அதனால குழந்தை படிப்புக்கு நாளைக்கு இல்ல, இன்னைக்கே தொடங்குங்க. இதுதான் இன்னைக்கான பாடம். குழந்தை படிப்பு ஒரு நீண்ட கால இலக்கு. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில நாம கண்டிப்பா சிந்திக்க வேண்டிய இன்னொரு இலக்கு ரிட்டையர்மெண்ட். நிறைய பேர் இப்போ எனக்கு 30 வயசு தானே, ரிட்டையர்மெண்ட் பத்தி இப்பவே ஏன் சிந்திக்கணும்னு கேட்பாங்க. ஆனா 30 வயசுல தொடங்குறதுக்கும் 40 வயசுல தொடங்குறதுக்கும் என்ன வேறுபாடு? எவ்வளவு சீக்கிரமா தொடங்குறோமோ அவ்வளவு எளிதா இலக்க திட்டமிட முடியுமா? இதையெல்லாம் அடுத்த வீடியோல விரிவா பார்க்கலாம். இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்திருந்தா லைக் பண்ணுங்க. உங்க குழந்தை படிப்புக்காக ஏற்கனவே ஒரு எஜுகேஷன் ஃபண்ட் தொடங்கிட்டீங்களா? இல்ல இன்னும் நேரம் இருக்கு அப்புறம் பார்த்துக்கலாம்னு இருக்கீங்களா? உங்க பதில கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. முதன்மையா உங்க குழந்தை படிப்புக்காக எப்போ தொடங்குனீங்க அல்லது எப்போ தொடங்க போறீங்கன்னு பகிருங்க. இதே மாதிரி பர்சனல் ஃபினான்ஸை எளிமையா புரிஞ்சுக்க பணமும் பாதையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை குழந்தைகளோட எதிர்காலத்துக்காக சேமிக்க நினைக்கிற பெற்றோர்களுக்கும் பகிருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி. இது பணமும் பாதையும், உங்க பணம் உங்க பாதை.